நாளைய தலைவர்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க. சிஎம் ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினா, ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசோட ஏஜென்டா நியமிக்கப்பட்ட டெம்பரவரியா இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால், மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை? எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும்? ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க காலேஜ் இருக்கிற இடம் மாநில அரசோடது. உங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட். மாணவர்களுக்கான உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா உங்க யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தை கவனிக்கிற விசிய ஆளுநர் நியமிக்க முடியும்னா எந்த வகையில நியாயம்? அதனாலதான் கோர்ட்டுக்கு போவோம்னு டிசைட் பண்ண. மாண்புமை உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்கள் பர்த்திவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் அடங்கிய அமர்வு அரசியலமைப்பினுடைய வழி நின்று தெளிவான தீர்ப்பை வழங்கி பல ஆண்டுகளாக நிலவன ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டி இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா பூனைக்கு மணி கட்டி இருக்காங்க. மாணவர்களான உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவதற்கு டெட்லைன் கொடுப்பாங்க. அது மாதிரி சட்டமன்றம் பாஸ் பண்ணக்கூடிய சட்டத்தின் மேல ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் முடிவெடுக்கணும்னு டெட்லைன் செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தீர்ப்புல என்னென்ன சொல்லி இருக்காங்கன்னா, மசோதாவை நிறுத்தி வைக்கிறதா இருந்தா 3 மாசத்துக்குள்ள அரசுக்கு தெரிவிக்கணும். பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறதா இருந்தா 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஒரு பில் 2வது முறையா ஆளுநருக்கு வந்தா உடனடியாக ஒப்புதல் வழங்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. தமிழ்நாடு கவர்னர் நிறுத்தி வச்ச 10 மசோதாக்களும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தந்து தீர்ப்பு வழங்கிடுச்சு. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு வச்சது மிகப்பெரிய வெற்றி. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில ஆளுநர் செயல்படும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இப்படி ஒரு கல்லுல பல மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம். நான் கேட்கிறேன், பிரதமருடைய உரிமையை பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்கள் கொண்டதுன்னு சொல்றாரு. ஏங்க, நாங்களும் அதைத்தானே சொல்றோம். சட்டமன்றத்துக்கு ஆளுநர்கள் விட அதிக அதிகாரம் இருக்கா? இதையெல்லாம் நாங்க சொல்றதால நாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம். நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா? எதுவும் இல்லை. இப்ப ரீசெண்டா கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நல்லா தான் பேசிட்டு வந்தோம். அரசியல் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள பண்பாடு நட்புணர்வு காக்கப்படணும். நாளைக்கு இதே ஆளுநர் இடத்துல வேற யாராவது வந்து அவங்களும் இதையே செஞ்சா அவருடைய செயல்பாடுகளையும் எதிர்க்கத்தான் போகிறோம். ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மோட உரிமையை எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம். இதுதான் என்னுடைய பாலிசி. ஆனா என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டீங்கன்னா இதே ஆளுநர் தொடரணும்னு தான் என்னுடைய விருப்பம். தொடர்ந்தாதான் நமக்கு மக்களிடத்துல இன்னும் செல்வாக்கு வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு செல்வாக்கு போயிட்டே இருக்கும். செல்வாக்கு இல்ல, இது வேற. இந்த தீர்ப்பை பத்தி நான் உங்ககிட்ட விவரிக்க காரணம், எதிர்காலத்தில் நீங்க வேலைகளுக்கு போகும்போதோ அல்லது வேறு இடங்களையோ அதிகார மேல்களா பாதிக்கப்பட்டீங்கன்னா
நீங்க நடத்துற போராட்டம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிறகு வரப்போகக்கூடிய அத்தனை பேருக்கு தீர்வு சொல்லக்கூடியதா அமையணும். அடுத்து இந்தியாவில் இன்னும் தேவையான துறைகளில் மாநிலங்களுக்கான உரிமைகள் முழுமையாக வழங்கப்படாம இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கையோட மாநில சுயாட்சி வென்றெடுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்கிறோம். இந்த குழுவோட அறிக்கையை பற்றியும் வரலாறு நிச்சயம் பேசும். நிறைய பேர் இப்ப படிக்காமலேயே பெரிய ஆள் ஆகிவிடலாம். பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்ல. யூடியூப்ல கூட சம்பாதிக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கலாம். அந்த கடை போடலாம், இந்த கடையில போடலாம், இந்த கடை போடலாம்னு டிசைன் டிசைனா ஏமாத்துவாங்க. அந்த வலையில சிக்கிடாதீங்க. அவங்க சொல்றதெல்லாம் விதிவிலக்குகள். விதிவிலக்கில் எப்பொழுதும் விதியாகாது. உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தொழிலையும் செய்யலாம், அது தவறு இல்லை. ஆனா எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை. எல்லாத்துக்கும் மறந்துடாதீங்க. படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் சொன்னா அவங்கள சைலண்டா உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க. கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இன்னும் 100 முறை சொல்லுவேன். ஏன்னா மாணவர்களை படிக்க விடக்கூடாதுன்னு இப்ப புதுசா தேசிய கல்விக் கொள்கை, விஸ்வகர்மா திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இன்னொரு பக்க சோசியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸுகளை, திசைதிருப்பல்களை, மறுபக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது. உங்கள் ரோல் மாடல சோசியல் மீடியாவில் தேடாதீங்க. சோசியல் மீடியா என்பது பொழுதுபோக்குக்கான ஒரு ஸ்பேஸ். அது உங்களுடைய திறனை மட்டுப்படுத்துறதா இருக்கக்கூடாது. இதை மீறி படிச்சு நீங்க முன்னேறணும். ஏற்கனவே ஏஐ, குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற துறைகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் டாப்ல இருக்காங்க. இதுக்கு காரணம் கல்வியில நம்மளோட தொலைநோக்கு பார்வைதான். இதே வேகத்தோட அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான கல்வியை நம்ம மாணவர்களுக்கு தர கல்வியாளர்கள் உறுதி ஏற்கணும். கல்வியோட நம்ம மாணவர்களுக்கு சமூக நீதி ஒதுக்கீடு ஆகியவற்றின் வரலாறு, தேவை, இதன் அடைந்துள்ள வளர்ச்சி ஆகியவற்றை சொல்லி தந்து நாம் இன்னும் அடைய வேண்டிய வளர்ச்சியை நோக்கி நடைபோடணும். எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு நாங்க நிச்சயம் உங்களை படிக்க வைப்போம். நான் சொல்லிக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கிறது மட்டும் உலகம்னே நினைக்காதீங்க. உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அதை பார்க்க கல்வி என்ற கண்ணாடியை நீங்க போட்டுக்கணும். சாதி, மதம், தெரு, ஊர்னு உங்களுடைய எல்லையை நீங்கள சுருக்கிடாதீங்க. அந்த காலத்துல பிச்சை எடுத்தாவது படின்னு ஏன் சொன்னாங்க? யோசிங்க. கல்விக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை. நிறைவா நான் சொல்லிக்க விரும்புறது, இங்க அரசு, கல்வியாளர்கள், மாணவர்கள் இருக்கும். நமக்கான உரிமைகளை மீட்டு உங்களை படிக்க வைக்கிறது அரசுடைய கடமை. உங்களுக்கு நல்ல கல்வியை தந்து அறிவார்ந்தவர்களாக உயர்த்துறது கல்வியாளருடைய கடமை. நாங்க உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளையும் கல்வியையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு முன்னேறி உங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டியது மாணவர்களாகிய உங்க கடமை.